நாங்கள் கிரக ரீதியாக பார்க்கும்போது ராகு பகவான் தான் காரணம். இன்னைக்கு ராகுனுடைய ஆட்சி தான் உலகம் ஃபுல்லாக நடக்குது. அவரை வச்சு தான் இன்னைக்கு உலகமே இயங்குது. நிழல் கிரகம்னு சொல்லுவோம், சாயா கிரகம்னு சொல்லுவோம். ஒரு கிரகங்கள் ராகுலாம் நினைச்சாருன்னா ஒருத்தர் உச்சாரணை கொடுப்ப குறைக்கும், தள்ளி விட்டுச்சுன்னா அடிமடுத்து போய் தள்ளி விட்டுரும். அதாம்மா ஒரு மனிதனுடைய நிகழ்வு வந்து ஒரு செகண்ட்ல மாற்றக்கூடிய தன்மை. அவர் தான் கடவுள், ஆதி. ஆனா அவருக்கும் விதி வேலை செய்யும். அவர் எல்லாருக்குமே பொருந்தமா. நவகிரக கட்டுப்பாடுல இல்லாத யாருமே கிடையாது. நீங்க உலகத்துல எந்த மூலை போனாலும் அந்தந்த நம்பிக்கை இதே கிரகங்கள் தான் வேற வேற பேர்ல இயங்கும். எந்த ஊர்ல உலகத்திலையும் ஒரு தெய்வ வழிபாடு இருக்கும். தெய்வ வழிபாடு இல்லாத ஒரு நாட்டை காமிக்க முடியுமா? இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து ஏன் முன்னாடி நிக்கிறோம் உலக நாட்டுலன்னா, பஞ்சபூதத்தை நம்ம வழிபடுறோம் தெய்வமாக. நீங்க தெய்வ வழிபாட்டுக்குள்ள வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த பார்வை இருக்கக்கூடாது இல்ல. எல்லாருமே சமந்தானே. அது பேர் தான் நம்ம ஆன்மீக நிலைன்றது. ஆன்மீக நிலைன்னு என்ன? நீங்க தான் வாடகை கொடுக்க போறீங்க, உங்க உறுப்பு நம்ம வேணாம் சொல்ல வரல. ஆனா வரும்போது இந்த எல்லைக்குள்ள இருந்தா தான் நீங்க வரணும் தீர்மானிக்கிற உரிமை யார் கொடுத்தா? நீங்க சத்தம் எங்க போவீங்க? உங்களுக்கு தூக்கிட்டு போறதுக்கு சங்குவத்து 4 பேர் வருவான். அவெல்லாம் நல்ல சாராயம் குடிச்சிட்டு நல்ல கறி சாப்பிட்டு வரவன் தான் வருவான். சுடுகாட்டில் வெட்டியா எனக்கு வேணாம் சொல்லிடுவீங்களா? ஐயா நீங்களாம் அசைவம் சாப்பிட்றாள் பண்ணி எனக்கு பதுக்கலாம் சொல்லுவீங்களா? எவ்வளவு வன்மை இருக்குங்க. 4 பேர்த்தை தாண்டி 5வது வேகமாக அவர் உருவாக்குனார். எதுக்கு? இந்த 4 பேர்த்து நீங்களே சொந்தம் கொண்டாடுறீங்கப்பா. மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. நீங்க தெய்வங்கள் அந்த வேதத்தை படிச்சது யாருக்காக படிச்சு? மக்களுக்கு படிச்சு. நீங்க என்ன பண்றீங்க? ஒரு பிரிவுக்கு மட்டும் தான் வேதங்கள் சொல்லிட்டு சுருக்கிட்டீங்க. உங்ககிட்ட என்ன முடியலப்பா சாமின்னு சொல்லி தனியா என்ன பண்றாரு? அத்வைதம் அப்படின்னு ஒரு பாலிசி உருவாக்குறாரு. அந்த காலத்துலயும் ஆதிசங்கரர். போன ஜென்மத்துல பண்ணக்கூடிய விளைவு இந்த ஜென்மத்துல இருக்கும். இந்த ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்பட அது பேர் நம்ம செய் வினையும். அது பேரு உடனே செய் வினைன்னா பிளாக் மேஜிங் ஆயிட்டாங்க. செய் வினைன்னா ரெஃப்ளெக்ட் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு சுவாமிகள் இணைஞ்சிருக்கிறாரு. அவர்கிட்ட பேசுறதுக்கு நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்கு. வாங்க தொடர்ந்து பேசலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. இப்போ என்னன்னா, நாங்க நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டது என்னன்னா, பிளாக் மேஜிக் மூலமா ஒருத்தரை வந்துட்டு அழிச்சிட முடியும், அவங்கள வந்துட்டு ரொம்ப கீழே தள்ளிட முடியும், மேல இருக்கிறவங்கள கூட கீழே இழுத்துடலாம் அப்படின்னு தான் நாங்க கேள்விப்பட்டிருந்தோம். இப்போ நீங்க சொன்ன விஷயம் என்னன்னா, பிளாக் மேஜிக் மூலமா ரொம்ப கீழ்மட்டத்துல இருக்கிறவங்க கூட அவங்க நினைக்க முடியாத உயரத்துக்கு கூட போக முடியும் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? ஸோ அதை பத்தி சொல்லுங்க சார். இப்போ நீங்களுமே அந்த மாதிரி பர்சனல் லைஃப்ல யாரையா பார்த்துருக்கீங்களா? இல்லம்மா, அவங்க எல்லாம் வெளியே வர மாட்டாங்கம்மா. நான் இப்ப திரும்ப திரும்ப சொல்றேன். இன்னைக்கு சமூக ஊடகங்கள் அதிகமானதுனால தான் நம்ம நிறைய விஷயம் பத்தி பேசுறோம். இந்த சமூக ஊடகம் நல்லது இருக்கு, கெட்டது இருக்கு. இது ஒரு மாய உலகம். இதுல பெரும்பான்மை நன்மை இருக்கு, தீமை இருக்கு. நம்ம ரெண்டுமே சொல்லலை. இப்ப நாங்கெல்லாம் உங்ககிட்ட இருந்து வெளிப்படையா பேசுறோம்னா அதுக்கு சமூக ஊடகங்கள் தான் காரணம். நாங்க கிரக ரீதியாக பார்க்கும்போது ராகு பகவான் தான் காரணம். இன்னைக்கு ராகுனுடைய ஆட்சி தான் உலகம் ஃபுல்லா நடக்குது. அவரை வச்சுதான் இன்னைக்கு உலகமே இயங்குது. நிழல் கிரகம்னு சொல்லுவோம், சாயா கிரகம்னு சொல்லுவோம். இப்ப ஷேடோ மார்க்கெட் தானே, இதெல்லாம் நிழல் தானே எல்லாமே. அதனால வந்து அந்த நாங்கள் கிரக அமைப்பு இப்படி சொல்ல வரோம். ஒரு கிரகங்கள் ராகுலாம் நினைச்சாருன்னா ஒருத்தர் உச்சாரணை கொடுப்ப குறைக்கும், தள்ளி விட்டுச்சுன்னா அடிமடுத்து போய் தள்ளி விட்டுரும். அதாம்மா ஒரு மனிதனுடைய நிகழ்வு வந்து ஒரு செகண்ட்ல மாற்றக்கூடிய தன்மை இறைவனுக்கு உண்டு. அந்த இறைவனும் இந்த கிரகத்துடைய கண்ட்ரோல தான் இருக்காரு. சிவபெருமானை போய் பிச்சை எடுத்தாரு காசில போயிட்டு. அவர் சிவபெருமான், அவர் ஏன் பிச்சை எடுக்கணும்? அவர் தான் கடவுள், ஆதி. ஆனா அவருக்கும் விதி வேலை செய்யும். அவர் எல்லாருக்குமே பொருந்தமா. நவகிரக கட்டுப்பாடுல இல்லாத யாருமே கிடையாது. நீங்க உலகத்துல எந்த மூலை போனாலும் அந்தந்த நம்பிக்கை இதே கிரகங்கள் தான் வேற வேற பேர்ல இயங்கும். இப்போ நம்ம இங்கே சொல்லுவாங்க, எப்போ அமெரிக்காரனை சாமி கும்பிட்டாப்பா பண்ணுறேன்னு. அவனுக்கு இப்போ பிடிச்ச சாமி கும்பிட்டு எந்த ஊர்ல உலகத்துலையும் ஒரு தெய்வ வழிபாடு இருக்கும். தெய்வ வழிபாடு இல்லாத ஒரு நாட்டை காமிக்க முடியுமா? எங்கேயுமே முடியாது. ஏதோ ஒரு பேர்ல யோசிச்சு பார்த்தோம்னா தெரியல இருக்காங்களா என்ன, எப்படி இல்லாம இருக்குமா? ஏதோ ஒரு பேர்ல இருக்கும், ஒரு வழிபாட்டு முறை இருக்கும், ஏதோ ஒரு பேர்ல. ஆமா, நம்ம இங்க சொல்ற மாதிரி அவன் வேற பேருக்கு சொல்லியிருப்பான். வேற விஷயங்களுக்கு வேற வடிவங்கள் இருக்கும், வேற சின்னங்கள் இருக்கும், வேற சாங்கிய சம்பிரதாயங்கள் இருக்கும். மாறுபட்டு இருக்குமே தவிர்த்து ஒரு ஒற்றை புள்ளி தான் எல்லாமே. இந்த பிரபஞ்சம் ஒரு பேராற்றல் ஒரு இடத்துல தான் இயங்குது. தனித்தனியாக குழுவா பிரிஞ்சிருக்குமே தவிர்த்து ஈர்ப்பு விதின்றது ஒரே இடத்துல தானே இருக்கு. பிரபஞ்ச ரூல்ன்றது ஒரே ரூல் தானே. யாரா இருந்தாலும் நேரங்காலம் மாறுபடும். நம்ம இங்க ஃபாரினுக்கும் நம்மளுக்கும் டிஸ்டன்ஸ் டைம் மாறுபடுமே தவிர்த்து செயல்பட எல்லாம் மனுஷனுக்கு ஒன்று தானேம்மா, ஒரே மனிதன் தானே. நீங்க அப்படிதான் செத்தாகணும். இப்போ அவன் மட்டும் வேற மாதிரி செத்துருவானா, நான் வேற மாதிரி செத்துட முடியுமா? இங்க மரணமும் ஜனனமும் ஒன்னா இருக்கா இல்லையா? உலகத்துல யாராக இருந்தாலும் சரி, எல்லா ஜீவராசிக்குமே கண்டிப்பா சேம் கேட்டகரி தான். ஒரு வயத்துல இருந்தா நீங்க பிறந்தாகணும், இந்த மண்ணுக்கு தான் போய் ஆகணும். இது ஏதாவது மாறுபட்ட கருத்து ஏதாவது உண்டா? இல்ல சார். எல்லா ஜீவராசி உட்பட நான் சொல்ல வரேன். எல்லாருக்குமே இது பொது. நான் மனிதனுக்கு மட்டுமே சொல்ல வரல. இது பொது விதியில் பொது ரூல்ஸ் இல்லை. இந்த பிரபஞ்சத்துல ஒரு உயிர் ஜனனிக்கும் மரணிக்கும், ஜனனிக்கும் மரணிக்கும். வேற 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 விதமா இருந்தாலும் அதே மூச்சு தான், அதே நீர் தான், அதே நெருப்பு தான். அங்க மட்டும் வேற மாறுபு தான் என்ன?
சூழ்நிலை வேணா மாறும், ஆனால் கான்செப்ட் ஒரே கான்செப்ட் தான். ஆனால் ஏன் திரும்ப இதுக்கு ஏன் பதிவு பண்ணுறேன்னா, கடவுள் மறுப்புன்றது செயல்பாடை வச்சு யாரும் மறுக்கக்கூடாது. அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது அவங்க விஷயம், அதை அவங்க போய் பார்த்துக்கிட்டோம். நம்பிக்கை தான் முதல்ல தெய்வம். நம்மளால தான் நம்ம இங்கே ஏன் நம்மள வந்து நம்ம இன்னி வரைக்கும் நம்ம வந்து ஏன் முன்னாடி நிற்கிறோம் உலக நாட்டிலன்னா, பஞ்சபூதத்தை நம்ம வழிபடுறோம் தெய்வமாக. தெய்வ வடிவத்தில் நம்ம அவங்கள உருவத்தை வழிபடுறோம், பஞ்சபூதத்தை. பஞ்சபூதம் இல்லாமல் யாருமே இயங்க முடியாது, யாராலே முடியாது. கண்டிப்பா. கடவுள் இருக்கணும்னு சொல்கிறவனும் அதான் ஃபாலோ பண்ணி ஆகணும், கடவுள் இல்லைன்னு சொல்கிறவனும் அதான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இல்லைன்றவனும் அந்த ரோட்டில் தான் நடந்து போய் ஆகணும், இருக்குன்னு சொல்கிறவன் அந்த ரோட்டில் போய் ஆகணும். நாளைக்கு நீங்கள் டெத் ஆகிட்டீங்கன்னா உங்களையும் 4 பேர் வந்து தூக்கின்னு போகணும், என்னையும் 4 பேர் தூக்கின்னு போய் ஆகணும். இப்போ இதில் ஒரு மாறுபட்ட சிந்தனை வந்துச்சு. இப்போ ஒரு இதில் நம்ம ரிஃப்ளெக்ட் ஆன்மீகத்தில் இந்த வாய்ப்புன்றதுனால பதிவு பண்ணுறேன். எனக்கு இந்த சைவ அசைவில் நிறைய பேர் முரண்பட்ட கருத்து உண்டு. இப்போ என் நண்பருக்காக ஒரு வீடு பார்க்க போயிருந்தோம். அங்கே போர்டு என்ன போட்டிருந்தாங்கன்னா, ஒன்லி வெஜ் அப்படின்னு போட்டிருந்தாங்க. அது தப்பு கிடையாது, அது அவங்க வீடு, அவங்க போட்டுக்கலாம். ஆனால் எனக்கு இன்னும் ரொம்ப ஒரு ஜாலியாக ஒரு கமெண்ட் பண்ணேன் ஃப்ரெண்டுக்கிட்ட. சரிப்பா, சரி இப்போ இவர் டெத் ஆகிடுறாருப்பா, தூக்கின்னு போகிறவங்களாம் அசைவம் சாப்பிட்டோன்னு வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு யோசித்தேன். சரியான கேள்வி. இப்போ அந்த தெருவில் நடமாடுறவங்களாம் அசைவம் சாப்பிட்டா நடமாடுவாங்க. இப்போ அவர் சாப்பிட்ற உணவு படைச்சவரெலாம் நல்லா அசைவம் சாப்பிட்ற ஆளுங்க தான். இது நீங்கள் திணிப்பு, நான் சொல்கிறது இல்லை, அவருக்கு விருப்பம். வெஜ்ஜு நான்வெஜ்ன்றது அது தனிப்பட்ட விருப்பம். ஆனால் எங்கள் கேட்டுக்குள்ளே வரும்போது நீ இப்படி தான் வரணும்னு தீர்மானிக்கிறீங்களே, அது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். அப்போ எங்கள் கேட்டுக்குள்ளே வந்தால் நீ இப்படி தான் இருக்கணும்னா, உன்னை சுற்றி இருக்கிற வாழ்க்கை முறையே வேறையாக இருக்குது, அது உங்களுக்கு தவிர்த்து வாழ முடியுமா? நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் படுத்துன்னு ஒருத்தர் ஆளை வச்சுருப்பீங்க, நல்லா அசைவம் செய்கிறவங்க தான் இருப்பாங்க. அந்த அவங்க கையால் செய்த உணவு நீ எப்படி சாப்பிட்றீங்க? ஏன் இந்த மனநிலை வேறுபாடு வருது? உண்மையாக இறை நம்பிக்கை உள்ள யாருமே செய்ய மாட்டாங்க, நல்லா புரிஞ்சுங்க. நான் பியூர் வெஜ்ஜு அப்படின்னு சொல்லக்கூடிய மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவேனா? அப்போ அசைவம் சாப்பிட்ற யாருமே சொர்க்கத்துக்கு போகிறது இல்லையா? நீங்கள் அசைவம் சாப்பிட்றதுக்கு தனி சுடுகாடு இருக்குது, சைவம் சாப்பிட்றது தனி சுடுகாடு உண்டா? பெரும்பான்மை மக்கள் அசைவம் தானே சாப்பிட்றாங்க. திரும்ப பக்கம் நீங்கள் போகாதீங்க. ஏன் போகிறீங்க? கேப் புக் பண்ணி போகிறீங்க, அவன் அசைவம் சாப்பிட்றாள் தான் கேப் ஓட்டுன்னு போவான். நீங்கள் அதில் போய் இறங்கி போக முடியுமா? ஐயோ நீ அசைவம் சாப்பிட்றாளுப்பா, நான் வண்டியில் ஏற மாட்டேன் சொல்ல முடியுமா உங்களால்? அவசரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிறீங்க, அவர் நல்லா கறி சாப்பிட்ற டாக்டரு, ஐயோ நீ கறி சாப்பிட்றது, ஐயோ நீ இவாள் அப்பாச்சோ, ஐயோ சாமி அப்படின்னு வேணாம் சுட்டிட்டு வந்துடுவீங்களா? எவ்வளோ அந்த அவங்க மன சிந்தனை எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. இவ்வளோ சமூக மாற்றத்துக்கு பின்னாடியும், இவ்வளோ சமுதாய வளர்ச்சிக்கு பின்னாடியும், நான் சொல்கிறது சென்னையில் சொல்கிறேன், இவ்வளோ விஷயம் வந்த பின்னாடியும் நீங்கள் அதை வெளிப்படுத்துறீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த வன்மம் இருக்குதா இல்லையா? அது உங்களுக்குள்ளே வச்சுக்கணும். ஆமாம், அதுதான் நான் சொல்கிறது. உங்கள் வீடு, நீங்கள் தான் வாடகை கொடுக்க போகிறீங்க, இவரை போகிறீங்க, உங்கள் விருப்பம் நம்ம வேணாம் சொல்ல வரல. ஆனால் வரும்போது இந்த எல்லைக்குள்ளே இருந்தால் தான் நீங்கள் வரணும் தீர்மானிக்கிற உரிமை உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்கள் சத்தம் எங்கே போவீங்க? உங்களுக்கு தூக்கிட்டு போகிறதுக்கு சங்கு ஊற்று 4 பேர் வருவான். அவெல்லாம் நல்ல சாராயம் குடிச்சிட்டு நல்ல கறி சாப்பிட்டு வரவன் தான் வருவான். சுடுகாட்டில் வெட்டியாக எனக்கு வேணாம்னு சொல்லிடுவீங்களா? ஐயா நீங்கள்லாம் அசைவம் சாப்பிட்றாள் பண்ணி எனக்கு பதுக்கூடாதுன்னு சொல்லுவீங்களா? ஏன்னா நடமாட முடியுமா உங்களால்? எவ்வளோ வன்மம் இருக்குங்க. இது நேற்று எனக்கு பாதித்த ஒரு விஷயம், அதனால தான் பதிவு பண்ணுறேன். தப்பு, யாருமே திணிக்காதீங்க, அது உங்கள் விருப்பம். இதில் சைவம் நல்லது அசைவம் நல்லதுன்னு சொல்லக்கூடாது. இறைவன் அசைவத்தை வேணாம்னு சொல்லிடுவாரா? படைச்சி இறைவனுக்கு தெரியாதா? கண்ணப்பனார் கொடுக்கவே இல்லையா சிவபெருமனுக்கு? பெருமாள் அந்த காலத்தில் கறி சாப்பிட்டதா நீ உங்காளுங்க தான் சொல்கிறாங்க. வேதத்தை பார்த்து, வேதத்தில் பெருமாள் வந்து சாப்பிட்ருக்காரு, ஸ்ரீ ராமபிரான் சாப்பிட்ருக்காரு. ஏன்னா அந்த காலத்து உணவே அதுதானே இருந்துச்சு. ராமாயணம் என்ன பண்ணியிருந்தாரு? வேட்டையாடு தான் படி போச்சிருந்தாரு. உயிர் வாழ்ந்து வேட்டையாடு தான் உயிர் போயிடுச்சாரு. அப்போ தான் அவர் ராமாயணம் மட்டும் உங்களுக்கு ஒசத்தி என்ன லாஜிக்னு இன்னும் எனக்கு உண்மையிலே ஆச்சரியமான என்னன்னா, இவ்வளோ டெக்னாலஜி வந்துச்சு, இவ்வளோ சமூக புரட்சி வந்துருச்சு. ஒரு சில விஷயத்த நமக்குள்ளே வச்சுக்கணும், திணிக்கக்கூடாது. கண்டிப்பாக சார். எனக்கு ரொம்ப லாஜிக்கான விஷயம் தெரியுமா? நீங்கள் பெரிய ஹோட்டல் நம்பி போகிறீங்கல்ல, சைவ ஹோட்டல்ப்பா, உயர்தர சைவ ஹோட்டல் போட்டிருப்பான். மாசுலேருந்து எல்லாமே நல்லா அசைவம் சாப்பிட்றாளுங்கப்பா, அவன் கையால் தான் செஞ்சு கொடுக்குறான். உங்களுக்கு எப்படி ஜீர்ணிச்சிக்குது? பேரை உயர்தர சைவ ஹோட்டல்னு போட்டிருப்பான். ஹைலி ஃபுட்டு நான் தர வாங்குவான். செய்கிறவன் நல்லா கறி சாப்பிட்றோம், மாட்டு கறி சாப்பிட்றனா இருப்பான். நீங்கள் வேணாம்னு சொல்லிடுவீங்களா? கொஞ்சம் சமுதாயத்தை சிந்திக்க வைக்கிற மாதிரியான கேள்வி. அப்படி இல்லைம்மா, நீங்கள் லாஜிக்காக புரிஞ்சுங்கம்மா. இந்த ட்ரெஸ் யார் வடி வச்சது தெரியாது, அது அவன் தொழில், அது அவனுக்கு நிர்ணயிக்கப்பட்ட விஷயம். அவனுக்கு கடவுள் ஒரு விஷயத்துக்கு எனக்கு ஒரு பிடிக்கலையா, நன்றி வணக்கம்பா. அப்போதான் ஒரு நல்ல இல்லை இது ஏன் சொல்கிறேன்னா, இதை சொல்கிறேன் எல்லாமே ஆன்மீக போர்வையில் இருக்கிறவங்க, அதனால தான் இந்த கோவம் எனக்கு வருது. வேற ஒரு தனிப்பட்ட நபர் சொல்லியிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் வீடு முழுக்க சாமி படுத்து வச்சுருக்கீங்க, போன உடனே அவ்வளோ சூப்பராக இருக்குது, அந்த வீடு சுபிட்சமாக இருக்குது, இல்லாத தெய்வங்களே அந்த வீட்டுக்குள்ளே இல்லை. ஆனால் உன் மனசுக்குள்ளே என்ன கெட்டன்னு இருக்குது, வெஜ்ஜு ஒன்லின்னு போட்டிருக்கிற என்ன கணக்கு?
அப்போ அவ்வளோ தெய்வங்களும் வெஜ் இருக்கிற ஆளை தான் விரும்புன்னு சொல்லுமா தெய்வம் சொல்லியிருக்கா, அவங்க நேரில் கூப்பிட்டு சொல்லியிருக்குதா? புரியுது சார். இவர் கண்ணப்பர் கூட கண்ணப்புறம் இல்லைம்மா, வாழ்வியலாக பாருங்கம்மா. எப்படி இருக்கு, ஏன் அந்த வன்மம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்கு? அப்போ எப்படி அப்போ என்ன தெய்வத்தை உண்டு என்ன புரியன்னு கேட்குறான். நீங்கள் தெய்வ வழிபாட்டுக்குள்ளே வந்துட்டு பின்னாடி உங்களுக்கு அந்த பார்வை இருக்கக்கூடாதுல்ல. எல்லாருமே சமம் தானே. அதுக்கு பேர் தான் நம்ம ஆன்மீக நிலைன்றது. ஆன்மீக நிலைன்னு என்ன, எல்லாரையும் பொதுவாக நினைக்கிற விஷயம் தான் அது. ராமானுஜருக்கு ஒரு வரம் கட்டிச்சு, சொல்லி அனுப்புறாரு. நீ இந்த மந்திரத்தை போய் சொல்லிட்டேன்னா, பெரியாருக்குன்னா சொல்லிட்டேன்னா தலை சூக்குறனா வெடிச்சுன்னு சொல்றாரு. உடனே அவனை சொல்றாரு, யாருக்கு சொல்ல மாட்டேன் தெய்வத்தை சொன்ன பண்றாரு, மலை மேலே ஏறி போய் சொல்றாரு, எல்லாரும் வாங்கப்பா, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க, இந்த மந்திரம் சொன்னா மோட்சம் கிடைக்குமா சொல்லி போயிடுறாரு. எப்படி ஸ்ரீ ராமானுஜர், அவருக்கு வச்சுக்க தெரியாதா? யோசிச்சு பாருங்க. ராகவேந்திரர் என்ன பண்ணீங்க, வேற ஒரு சமூக மக்களுக்கு அவர் வந்து வேதத்தை கற்றுக் சொல்லிட்டு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு சாவடிச்சு ஆளுங்க நீங்க தானே. அவங்க ஒய்ஃப் எல்லாம் சூசைட் பண்ணி தான் இன்னைக்கு வரைக்கும் வரலாறு. உண்மையா பொய்யா? அவரு அப்படி நினைக்கல, நான் உயர்ந்தவன் தாழ்ந்தன்னு ராகவேந்திரன் நினைக்கல. எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணும் வேதம் சொல்லி சொன்னதால கொடுத்தாரு. ஏன் அத்வைத கொள்கைன்னு ஒன்று ஆரம்பிச்சிங்க, ஆதிசங்கர் ஆரம்பிச்சாரு. வேலை இல்லாமல் வேலை வெட்டி இல்லாமல் அத்வைத கொள்கை ஆரம்பிச்சாரு. 4 வேதத்தை தாண்டி 5வது வேதமாக அவர் உருவாக்குனார். எதுக்கு? இந்த 4 வேதத்தை நீங்களே சொந்தம் கொண்டாடுறீங்கம்மா, மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. நீங்கள் தெய்வங்கள் அந்த வேதத்தை படிச்சது யாருக்காக படிச்சு? மக்களுக்கு படிச்சிச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பிரிவுக்கு மட்டும்தான் வேதங்கள் சொல்லிட்டு சுருக்கிட்டீங்க. உங்ககிட்ட என்ன முடியலப்பா சாமின்னு சொல்லி தனியாக என்ன பண்ணுறாரு, அத்வைதம் அப்படின்னு ஒரு பாலிசி உருவாக்குறாரு. அந்த காலத்துலேயும் ஆதிசங்கர் அதை மக்களுக்கு 4 பழப்புறாரு. அவருடைய படைச்ச மதம்லாம் இன்னைக்கு எல்லா இடத்துலையும் இருக்குது. அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுட்டு போகுது. இந்த குறுகி எண்ணம் ஆன்மீகவாதிக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னுடைய வாதம், வேற ஒன்றும் கிடையாது. மற்றவங்க சராசரி மொழிக்கு புரியாமல் இருக்கும், அவன் படிக்காமல் இருப்பான், அவன் மேலே கீழே போய் எனக்கு சாதாரண விஷயம். நீங்கள் படித்த அறிவார்கள் எல்லா வேதங்களும் படிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க, எல்லா சாமி கூட்டம் வீட்டில் வச்சுருக்கீங்க, சாம்பிராணி போகிறது எல்லாம் பண்ணுறீங்க, ஆனால் வீட்டுக்குள்ளேயே போர்டு தொங்குறீங்க, வெஜ் ஒன்லின்றீங்க. இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல. இது உண்மையிலே தனிப்பட்ட ஆதங்கம். தயவு செய்து பிறகு அடுத்தவங்க மனசை புண்படுத்தாதீங்க, அதை சிறுமைப்படுத்தாதீங்க யாரையும். இதில் உயர்ந்தவனும் யாரும் தாழ்ந்தவங்க யாருமே கிடையாது. இறைவனுடைய ஆன்மால எல்லாருமே ஒன்று தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பணியை நீங்கள் செய்கிறீங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட பணியை நான் செய்கிறேன். வேதங்கள் பார்க்காம இருக்கிறது தான் ஆன்மீகத்துடைய உச்சநிலை. எல்லாரும் ஒன்று நினைக்கிறது தான் ஆன்மீகத்துடைய விஷயமே. அப்போ கடவுள் வழிபாட்டுடைய சிந்தனையை எல்லாரையும் ஒன்றா பார்க்கறது தான். இப்போது நீங்கள் சர்ச்சுக்கு போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரே டைமில் ப்ரேயர் பண்ணுவாங்க சண்டே. நீங்கள் மசூதிக்கு போனால் 2 பேரும் தொழுதுட்டு அங்கே வந்து எந்த பேதமும் கிடையாது. இப்போ நம்ம உள்ளே போகும்போது நம்மளுக்கு எல்லாரும் சரிசமமாக ஃபாலோ பண்ணுறாங்க. ஐயா தீரவாதத்தை காமிக்கிறாங்க, நீங்களும் அந்த கீழ் தான் பண்ணி சாமி கும்பிட்றீங்க, நானும் அந்த கீழ் தான் சாமி கும்பிட்றேன். அங்கே ஏதாவது ஜாதி மதம் பார்க்குறோமா, நீ உயர் ஜாதி கீழ் ஜாதி பார்க்குறோமா? ஒன்றும் கிடையாது. எல்லாரும் ஒன்றா சங்கமித்துக்காக தான் முதல்ல அந்த மாதிரி இடங்களை ஏற்படுத்தப்பட்ட காரணம் என்ன, எல்லாரையும் ஒருங்கிணைக்கணும் அப்படின்றதுக்காக தான் வழிபாட்டு தலங்களே முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. உண்மையான கான்செப்ட் எல்லாரும் ஒன்றா இருக்கணும், சமுதாயம் நல்லா இருக்கணும், ஒன்றா இருக்கணும், ஒற்றுமையாக இருக்கணும் தான் கான்செப்டே. இது போன்ற சம்பவங்கள் இன்றளவும் இருக்கும் போது, அதுவும் சென்னை போன்ற இடத்துல இருக்கும் போது ரொம்ப மனசுக்கு சங்கடமாக இருக்குது. இது சம்மந்தப்பட்டவங்க யாராவது பார்த்தாங்கன்னா தங்களை திருத்திக் கொள்வது நல்லது. இல்லைன்னா அந்த தெய்வம் உங்களுக்கு பார்த்துக்கும். நான் எதுவும் சொல்ல விரும்பல சார். கண்டிப்பா இப்போ நீங்க வந்துட்டு மரணம் பத்தி பேசியிருந்தீங்கிறதுனால இந்த கேள்வி கேட்குறேன். நிறைய பேருக்குமே இந்த விஷயம் இருந்துகிட்டே இருக்கு இல்லைங்களா, கர்மா அப்படின்னு சொல்றாங்க. நீங்க இந்த ஜென்மத்துல என்ன பண்றீங்களோ அதுதான் கண்டிப்பா உங்களோட அடுத்த ஜென்மத்துல வந்துட்டு உங்களுக்கு போன ஜென்மத்துல பண்ணக்கூடிய விளைவு இந்த ஜென்மத்துல இருக்கும். இந்த ஜென்மத்துல நம்ம செய்யக்கூடிய செயல்பட அது பேர் நம்ம செய் வினைமா, அது பேரு. உடனே இவங்க செய் வினைன்னா பிளாக் மேஜிக் ஆயிட்டாங்க. செய் வினைன்னா நான் செய்தினுடைய செயலுடைய வினையை நான் அனுபவிக்கணும். செயல் நான் எந்த விஷயம் செய்யணும் அதுக்கான விளைவுகளை நான் தான் பொறுப்பேற்றணும், அனுபவிச்சாகணும். அது பேர் செய் வினை. அப்போ சென்ற பிறவியில் நான் ஒரு பிறவியை ஏதோ பிறந்திருப்பேன், மாடாவோ ஆடாவோ கழுதியாவோ மனுஷன் ஏதோ ஒன்று பிறந்திருப்பேன். அன்னைக்கு நான் செய்தியுடைய மிச்சம் மீதி விளைவுகளை இந்த ஜென்மத்தில் வந்து அனுபவிப்பேன். இந்த ஜென்மத்தில் அனுபவிக்கும் போது இறைவன் ஒரு விஷயத்தை கொடுக்குறான், மனிதனுக்கு மட்டும் ஸ்பெஷலாக திங்க் பண்ணுற சிந்தனை கொடுக்குறான். மற்றவங்கள சிந்தனை செயல்பாடு மற்ற உயிரினங்களுக்கு கிடையாது, மனிதனுக்கு மட்டும் கொடுக்குறான். உங்ககிட்ட ஒரு லகான கொடுக்குறேன், என்ன பண்ணுற பாப்புன்னு கொடுக்குறான். இது இப்போ நம்ம நடந்துக்கிற வச்சு தான் நம்ம அடுத்த பிறகு நன்மையாக இருக்குமா இல்லையான்னு கண்கூடாக பார்க்க முடியும். அப்போது அந்த அறிவு அந்த சிந்தனையை கடவுள் எல்லா பொறுப்பையும் தன்கிட்டயே சுமந்து இல்லை. மனிதன் நீ நான் ஒன்று தான்ப்பா, நான் தான் உனக்கு எவ்வளோ ஆன்மாவாக இருக்கிறேன், நீ ஆண் பெண்ன்றது உங்களுக்குள்ள தான், எனக்கு எல்லாமே ஆன்மா ஒன்று தான், பொறுப்பில் கொடுக்குறேன் பாருன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு, போ அப்படின்னு பார்க்குறாரு. அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி போகிறனாப்ப ஜெயிச்சிடுறாங்க. தவறாக பயன்படுத்தி கடைசி வரைக்கும் வாழ்க்கையில் வீணாக போய் சேர்ந்துடுறான். அதனால் வந்து லகான் நம்மகிட்ட இறைவன் கொடுத்துருக்காரு. அது பேர் தான் செய்வினை. நல்ல விஷயம் செய்யும்போது நல்ல விஷயம் நடக்க போகுது, கெட்ட செஞ்சால் கெட்ட நடக்க போகுது. அதுக்கான வினையை யாராக இருந்தாலும் எவராக இருந்தாலும் ஒரு பேரில் அதை அனுபவிச்சே தீர வேண்டும். சரி, நேற்று நான் தப்பு பண்ணிட்டேன், இன்னைக்கு மன்னிப்பு கேட்கறேன்னா போயிடுவேன்னா போகாது. ஆனால் உண்மையிலே அந்த தாக்கம் குறையும். இறைவா உண்மையிலே நான் தவறு செஞ்சுட்டேன், இப்போ உணர்றேன், அன்னைக்கு ஒரு ஆணவத்திலையும் ஒரு விஷயத்துலையும் பண்ணிட்டேன்,
ஆனால் எனக்கு உண்மையிலேயே மனசு வலிக்குது, நான் இவ்வளோ மிகப்பெரிய தவறு பண்ணிட்டேன், எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இறைவா, என்னை மன்னிச்சிடுன்னு சொன்னால் அந்த கர்மவினை பெரும்பாலும் குறையத்துக்கு வாய்ப்பில் இறைவன் கொடுப்பாரு. ஒரு நல்ல விஷயத்தை அடுத்தடுத்து உங்களுக்கு கொடுப்பாரு, செய்ப்பா இது மூலியமாக குறைச்சிக்கணும் கொடுப்பாரு. முழுமையாக கர்மாவை போகக்கூடிய விஷயம் யாராலையும் முடியாது. நீங்கள் அதை எப்படி இருந்தாலும் அந்த தாக்கத்தை கொஞ்சம் அனுபவிச்சு தான் தீரணும். அதனால தான் பெரியவங்க சொல்லுவாங்க, அடிக்கடிக்கு நான் அன்னதானம் பண்ணுங்க. கர்ம வினையை குறைக்கிறதுக்கான ஒரே விஷயம் என்னன்னா அன்னதானம் மட்டும்தான். அடுத்தவங்களுக்கு சோறு போட்டு அழகு பார்க்குற விஷயந்தான் உங்களுக்கு உண்மையிலே கர்மாவை குறைக்கக்கூடிய விஷயம். அதான் பேரஞ்சர் அண்ணா கிட்ட கேட்டாங்க, கடவுளை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க, அவர் சொன்னார், ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொன்னார். இறைவன் எங்கே இருக்காருன்னு சொல்லுது அவர்கிட்ட கேள்வி கேட்கும்போது, அந்த காலத்தையே அவர் சொன்ன ஏழையின் சிரிப்பில். அப்போ அவனுக்கு சிரிப்பு எப்படி வரும்? அவன் ஆனந்தமாக இருக்கும்போது தான் வரும். அவன் தேவையை பூர்த்தி பண்ணும்போது தான் அந்த சிரிப்பு வரும். அப்போது ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்கிறேன்னு சொன்னார். ஐயன் வள்ளுவர் என்ன சொன்னார்? அவர் முதல் குறள் என்ன? அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்கவன் சொன்னார். யார் ஆதி பகவன் சொன்னார்? அவரு தமிழ் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவனுக்கு தெரியும் எது உண்மைன்னு அவனுக்கு உணர்ந்திருக்காங்க. இங்கே எல்லாம் ஒன்றுதான்றவங்களுக்கு விஷயம் கொஞ்சம் அமைதியாகிடுவோம். அதை பொதுவாக சொல்லுவாங்கல்ல, நிறைவுடன் தழும்பாது அறவுடன் தழும்பும். அப்போ சித்தர்கள் முடிவெல்லாம் ஏன் அமைதியாக இருந்தாங்க அப்படின்னா அவனுக்கு தெரியும் எல்லாமே ஒன்று தான். இங்கே நம்மளுக்கு இயேசுநாதம் ஒன்று தான், நபிகள் நாயகம் ஒன்று தான், கிருஷ்ண பெருமானும் ஒன்று தான், சிவபெருமானும் ஒன்று தான், பிரம்மாவும் ஒன்று தான். இங்கே எல்லாம் ஒன்றும் தெரிஞ்சுவேன் அமைதியாகிடுவான். ஆஹா இறைவாங்க. இங்கே பிரிவுன்னு வரும்போது தான் அந்த சிந்தனை மாறுபட்டு குழம்பு போகுது. ஆன்மீகன்றது ஒன்று சேர்க்குற விஷயம்தான். இங்கே எல்லாருமே எல்லா தெய்வங்களுமே எல்லா சக்தியுமே இந்த பிரபஞ்சத்தில் ஒன்றே ஒன்று தான். அதை உணர்ந்துட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த நிலைக்கு போயிடலாம். உணராத வரைக்கும் இந்த சிக்கல் வந்து தான் இருக்கும். கண்டிப்பாக சார், நிறைய விஷயங்கள் சொல்லியிருந்தீங்க. நம்ம வந்துட்டு ஒரு விஷயத்தில் ஆரம்பித்தோம், அதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்கள் பேசணும். உங்களுடைய நிறைய நாலேஜை நீங்கள் எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிமா, நன்றி.